2026 திமுகவோட தமிழ்நாட்டு தேர்தல்ல முதல்வர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி கனிமொழி. பிரேக்கிங் நியூஸ்ங்க இன்னைக்கு. இதான் சூப்பரா இருக்குல்ல. கருணாநிதி அவர்கள் குடும்பத்துல பிறந்தாலே அது ஒரு சாபக்கேடு. திமுகன்றது ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து. சென்டர்ல புலி, இங்க வீட்டுல எலி. இதுதான் இன்னைக்கு கனிமொழி. இதுதான் இன்னைக்கு அவங்க வீட்டுல உள்ள பெண்களை அவங்க வச்சிருக்கிற அவல நிலை. தமிழ்நாடு பலாத்காரம் செய்யப்பட்டது திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியில், துரோக மாடல் ஆட்சியில். யாருக்குமே பணி நிரந்தரம் பண்ணல. ஆசிரியர்கள் இவ்வளவு வெக்க கேடுக்கு இன்னைக்கு கல்வி முப்பெரும் விழா. எனக்கு பார்த்த உடனே சிரிப்பா வந்துருச்சு. ஆசிரியர்களோட கதி கலங்கின நிலைமை என்ன இன்னைக்கு? மேம் வணக்கம். மேம் வணக்கம். திராவிட முன்னேற்ற கழகத்துல பெண்களுக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுப்போம் அப்படின்ட்டு இவங்க அவங்களோட கொள்கையாவே சொல்லுவாங்க. சமூக நீதி அப்படின்னா பேசுவாங்க. பட் பொதுப்படையா பார்க்குறப்ப கனிமொழி அவர்கள் உட்பட நிறைய பெண்கள் அவங்களுக்கான அதிகாரம் திமுக மறுக்கப்படுது அப்படின்ட்டு ஒரு கேள்வி இருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? 2026 திமுகவோட தமிழ்நாட்டு தேர்தல்ல முதல்வர் வேட்பாளர் முத்துவேல் கருணாநிதி கனிமொழி. பிரேக்கிங் நியூஸ்ங்க இன்னைக்கு. இதான் சூப்பரா இருக்குல்ல. கேட்கும் போதே பெதறல்னு தெரியுது. ஆளே அவுட். இன்னைக்கு திமுகல பிறந்தாலே ஆல் அவுட். கருணாநிதி அவர்கள் குடும்பத்துல பிறந்தாலே அது ஒரு சாபக்கேடு. திமுகன்றது ஒரு தனிப்பட்ட நபரோட சொத்து. முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினான நான் அப்படின்னு சொல்றதை விட அவரு திமுகவான நான் அப்படின்னு சொன்னா நல்ல பொருத்தமா இருக்கும். ஏன்னா இன்னைக்கு ஒரே ஒரு குடும்பத்தோட, ஒரே ஒரு வாரிசோட ஆசா பாசங்களுக்கும் அவங்களோட லக்ஸுரிக்காகவும் அவங்களோட சொகுசுக்காகவும் பல லட்ச பேர் பலியாகியிருக்காங்க திமுகல. திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி நம்ம தமிழ்நாட்டு அரசியல்ல, ஏன் நம்ம இந்திய அரசியல்லே ஒரு நல்ல அரசியல் ஆழமுள்ள, அரசியல் ஆர்வமுள்ள, கலைநயமுள்ள, நல்ல ஒரு திறமையான, திறனுள்ள, ஒரு போல்டா எதையும் பேசக்கூடிய ஒரு திறமையான பெண்மணி, ஒரு திறமையான அரசியல்வாதி திருமதி கனிமொழி அவர்கள். இன்னைக்கு கனியாத மொழி. ஏன்? திரு முத்துவேல் கருணாநிதியோட குடும்பத்துல பிறந்த அந்த ஒரே ஒரு சாபத்தினால இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியல்ல அவங்களோட நிலைமை பெரிய ஜீரோ, பெரிய ஒரு கேள்விக்குறி. இன்னைக்கு திமுகல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துல இந்த வாரிசு அரசியலோட கொடுமை எந்த அளவுக்குன்னா, எந்த அளவுக்கு தமிழ்நாட்டு மக்களை, தமிழ் மண்ணை, ஏன் திமுகவின் விசுவாசிகளை ஒரு படி மேல போனா கருணாநிதிய குடும்பத்தினரை எந்த அளவுக்கு ஆட்கொண்டிருக்குன்னா, அதுக்கு ஒரு பெரிய உதாரணம் திருமதி கனிமொழி அவர்கள். திமுகவோட இவங்க திராவிட மாடலோட ஒரு பலியாடு இன்னைக்கு திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி. நான் கேட்கிறேன், இன்னைக்கு முதலமைச்சர் வேட்பாளரா அறிவிக்க அவங்க திறமையானவங்க இல்லையா? திரு ஸ்டாலின் அவர்கள் சொல்லட்டும், வெளிப்படையா சொல்லட்டும். இன்னைக்கு திருமதி கனிமொழி அவர்கள் திறமையானவங்க இல்லை. ஒரு முதல்வர் வேட்பாளரா உட்கார வைக்கவோ, இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சரா உட்கார வைக்கவோ அவங்களுக்கு தகுதி இல்லை, அவங்களுக்கு அந்த திறமை இல்லை அப்படின்னு திரு ஸ்டாலின் அவர்கள் ஓப்பனா பேசட்டுமே. இப்ப முப்பெரும் விழால பார்த்தோம். முப்பெரும் விழால பெரியார் விருது திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவங்களுக்கு கொடுக்கப்பட்டது வெறும் ஒரு கண் துடைப்பு.
அவங்க ஒரு இந்திய லெவல்ல அரசியல் பண்ணக்கூடியவங்க, தமிழ்நாட்டை டெல்லியில எடுத்துக்கொண்டு போய் சொல்லக்கூடியவங்க, அவங்கள இங்கே ஒரு ஸ்டேஜை போட்டு ஒரு விருது கொடுத்து ஒரு ஆஃப் பண்றது. இது ஒரு வாயை அடைக்கிற ஒரு ஸ்ட்ராட்டஜி, அவ்வளவுதான், ஒரு கண் துடைப்பு. ஸோ இன்னைக்கு நம்ம முப்பெரும் விழாலேயே எடுத்துப்போமே, அந்த ஸ்டேஜில் உட்கார்ந்த அவ்வளோ தலைவர்கள், அவ்வளோ அமைச்சர்கள், அவ்வளோ திமுகவோட சீனியர் பீப்புள், அவங்கள விட நான் ஆணித்தனமா இன்னைக்கு சொல்லுவேன், அவங்கள விட முக்காவாசி பேரோட அட்லீஸ்ட் அந்த முப்பெரும் விழால ஸ்டேஜில் உட்கார்ந்த முக்காவாசி பேரை விட திறமையானவங்க, அரசியல் ஆழம் உள்ளவங்க, கள நிலவரத்தை தெரிஞ்சவங்க திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவர்கள். அவங்க ஆனா அப்படிப்பட்டவங்களே இன்னைக்கு ஒரு துணை முதலமைச்சர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்படல. ஏன்? அப்போ திமுகல உங்க திராவிட மாடல் அரசுல, உங்க துரோக மாடல் அரசுல பெண்களின் நிலை இதுதானா? உங்க வீட்டுல இருக்க ஒரு பெண்ணே, உங்க கருணாநிதி வாரிசான ஒரு பெண்ணுக்கே, இவங்களுக்கு பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் இருக்கு, கருணாநிதி அவர்களோட வாரிசு, அப்படிப்பட்ட பெண்ணுக்கே இப்படி ஒரு நிலைமைனா தமிழ்நாட்டோட பெண்களோட நிலைமை என்ன? திமுகவோட ஆட்சியில இது ஒரு அவல நிலை. அவங்களோட அவலத்தை, அவங்களோட ஆதங்கத்தையும் அவலத்தையும் அவங்க ஒரு கவிதையில எழுதியிருக்காங்க. அப்பா சொன்னார் என பள்ளிக்கு சென்றேன், தலை சீவினேன், சில நண்பர்களை தவிர்த்தேன், சட்டை போட்டுக் கொண்டேன், பல் துலக்கினேன், வழிபட்டேன், கல்யாணம் கட்டிக்கொண்டேன். இந்த லாஸ்ட் லைன் நோட் பண்ணுங்க. காத்திருக்கிறேன் என் முறை வரும் என. சோ திருமதி கனிமொழி அவர்கள், அதாவது அவங்கள ஒரு தனிப்பட்ட பெண்ணா என்னால பார்க்க முடியல, அவங்க தமிழ்நாட்டு பெண்களோட ஒரு பிரதிநிதியா நான் பார்க்கிறேன் இந்த இடத்துல. ஏன்னா திமுகவினர் ஒரு பெண்ணை எப்படி நடத்துறாங்க, ஒரு நல்ல கெப்பாசிட்டி உள்ள பெண்ணை, நல்ல ஒரு கேப்பபிலிட்டி உள்ள பெண்ணை, நல்ல ஒரு திறமையான பெண்ணை, திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி மாதிரி ஒரு திறமையான பெண்ணை தன் குடும்பத்திலேருந்தே வந்த, அன்னைக்கு ஸ்டேஜில் சொல்றாரு முப்பெரும் விழால திரு ஸ்டாலின் அவர்கள், என் அருமை சகோதரி திருமதி கனிமொழின்னு. அந்த அளவு உங்களுக்கு பாசம் இருக்குன்னா, அப்போ அவங்க குடும்பத்திலேருந்தே வந்த ஒரு திறமையான பெண்ணுக்கு இன்னைக்கு ஒரு ஆளுமுறை அடக்குமுறை நசுக்கப்பட்டிருக்காங்க. அவங்க உள்ள இருக்கிற வழியே வெளில சொல்ல முடியல, ஒரு கவிதையா எழுதியிருக்காங்க. ஸோ இன்னைக்கு அவங்களுக்கே இந்த நிலைமைனா, திமுகவோட துரோக மாடல் ஆட்சியில தமிழக பெண்களின் நிலை எவ்வளவு ஒரு அவல நிலை. இதுதான் இன்னைக்கு திமுக, இதுதான் இன்னைக்கு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். திருமதி கனிமொழி அவர்களுக்கு நான் ஒரு கவிதை சொல்ல விரும்புறேன், சமர்ப்பிக்க விரும்புறேன். திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவர்கள் பிறப்பாலேயே நிராகரிக்கப்பட்டவர். 1968 1968 பிறக்கிறாங்க. கருணாநிதி அவர்கள் அமைச்சராக இருக்கும்போது ஒத்துக்கல, அது எல்லாருக்குமே தெரியும். பிறப்பாலேயே நிராகரிக்கப்பட்டவர், இன்னி வரைக்கும் நிராகரிக்கப்பட்டவர். இந்த ஒரு நிலைமை தான் திருமதி கனிமொழி அவர்களுக்கு. அன்னைக்கு முப்பெரும் விழால வெக்கமே இல்லாம, வெக்கம் மானம் சூடு சொர்ணம் எதுவுமே இல்லாம நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் சொல்றாரு, என் அருமை தங்கை கனிமொழி அங்க மத்தியில் கர்ஜித்த மொழி அப்படின்றார். நான் கேட்கிறேன், அவங்க மத்தியில கர்ஜனை மொழி, இங்க சென்டர்ல புலி, இங்க வீட்டுல எலி. இதுதான் இன்னைக்கு கனிமொழி, இதுதான் இன்னைக்கு அவங்க வீட்டுல உள்ள பெண்களை அவங்க வச்சிருக்கிற அவல நிலை. திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவங்களுக்கு ஒரு கவிதையை நான் சமர்ப்பணம் பண்ண விரும்புறேன். கனிமொழி ஒரு குடும்பத்தின் பலி, தமிழ்நாட்டின் பேசா திறன் கனி, ஒடுக்கப்பட்ட தமிழ் பெண்ணின் சொல்லா குரல் இனி, கேட்குவோ அவரது அலறலும் அடங்கியும் அனுதாபங்களும் இனி. ஒரு குடும்பத்தில் பிறந்ததால் மட்டும்
ஒரு குடும்பத்தில் பிறந்த சாபத்தினால் மட்டும் நசுக்கப்பட்ட குரல் இனி ஐயகோ அந்தோ பரிதாபம், கனிமொழி வெறும் ஒரு கதையினி. நம்ம மாண்புமிகு தமிழக முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்களை கேட்குறேன், தமிழக பெண்களின் சார்பா ஒரு பிரதிநிதியா நான் கேட்க விரும்புறேன், நிஜமாவே நீங்க தமிழக பெண்கள் மேல மதிப்பு வச்சிருந்தீங்கன்னா, ஒரு பெண் மேல மதிப்பு வச்சிருந்தீங்கன்னா, ஜனநாயகத்தை மதிச்சீங்கன்னா, வாரிசு அரசியல்ன்றது பொய்னா, மக்கள் உங்க மேல குற்றம் சாட்டுறாங்களே வாரிசு அரசியல் வாரிசு அரசியல் திமுக நாளுன்னு, அது பொய்னா, உங்க ரத்தத்துல வரவர் மட்டும்தான் முதலமைச்சரா வேட்பாளரா உட்கார முடியும்ன்றது பொய்னா, 2026 தேர்தல்ல திருமதி கனிமொழி கருணாநிதி அவர்களை முதலமைச்சர் வேட்பாளரா உட்கார வைக்கிற தைரியம் உங்களுக்கு இருக்கா? திருமதி முத்துவேல் கருணாநிதி கனிமொழி அவர்கள் எந்த அளவுக்கு ஒடுக்கப்பட்டிருக்காங்க, நசுக்கப்பட்டிருக்காங்க, நிராகரிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்றதுக்கு 1968 1968 அவங்க பிறக்கிறாங்க ஒரு அரசு மருத்துவமனையில். யோசிச்சு பாருங்க, அப்போ அமைச்சரா இருக்கார் திரு கருணாநிதி அவர்கள். அப்போ அரசு மருத்துவமனையில தர்மாம்பாள் என்ற ராசாத்திக்கு அவங்க பிறக்கிறாங்க. அப்போ அவங்க பர்த் சர்டிஃபிகேட் சான்றிதழ் கொடுக்கணுன்றப்போ, பிறப்பு சான்றிதழ் கொடுக்கும்போது உங்க அப்பா பேர் என்னன்றப்போ திரு மு கருணாநிதின்னு சொல்லும்போது பெரிய ஷாக். ஆனாலும் அப்பவும் அவர் ஒத்துக்கல. கொஞ்சம் வருஷங்கள் கழிச்சு ஜவஹர்ன்ற பத்திரிகையில திரு சுப்பிரமணியம்ன்ற ஒருத்தர் எழுதுறாரு, இந்த மாதிரி சில வருஷங்கள் முன்னாடி ஒரு அரசு மருத்துவமனையில இப்படி ஒரு பெண்ணு பிறந்திருக்காங்க, அவங்க அப்பா பெயர் திரு மு கருணாநிதின்றது பிறப்பு சான்றிதழில் குறிப்பிட்டப்பட்டிருக்கு, இது என்ன, இது இந்த கருணாநிதி யார் அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆர்டிக்கல் எழுதுறாரு. இதை ஒரு பெரிய சர்ச்சையை கிளப்பி அப்போ முதலமைச்சராக இருக்கிற திரு கருணாநிதி அவர்கள் அந்த சுப்பிரமணியம் அவர் மேல மான நஷ்ட வழக்கே போடுறாரு. அவர் அதனால 1 மாசம் ஜெயிலில் இருக்காரு. ஸோ இந்த அளவு ஒரு திருட்டு குடும்பம் திரு கருணாநிதி அவர்களோட குடும்பம், திரு மு க ஸ்டாலின் அவர்களோட குடும்பம். அவங்க குடும்பத்துக்குள்ளேயே அவர் ஒத்துக்கல. இதுக்கப்புறம் திரு அண்ணா அவர்கள் பேசிதான் அவர் அப்ப கூட என்ன சொன்னார், எதிர்கட்சியிலேருந்து அவரை கேள்வி கேட்கும்போது, இந்த விஷயத்தை பத்தி கேள்வி ஒன்று எழுப்பும்போது, அவங்க கனிமொழின்றவங்க என்னோட பொண்ணு, கனிமொழியோட அம்மா, என் பொண்ணு கனிமொழியோட அம்மா ராசாத்தி அப்படின்னு தான் சொன்னாரே தவிர என்னோட மனைவின்றத அவர் கடைசி வரைக்கும் ஒத்துக்கலையே. என்னோட மனைவின்னு சொல்லவே இல்லையே, என்னோட துணைவி ராசாத்தி. ஸோ திருமதி கனிமொழி அவர்கள் என்னதான் திறமைசாலியா இருந்தாலும், என்னதான் அவங்க அரசியல் ஆர்வம் உள்ளவரா இருந்தாலும், இன்னைக்கே ஒரு ஸ்கேப் கோட் முதலையும் நிராகரிக்கப்பட்டாங்க, இன்னி வரைக்கும் நிராகரிக்கப்பட்டிருக்காங்க, இன்னி வரைக்கும் she is just being used. அவங்கள ஒரு மத்தியில போய் பேசுறதுக்காகவும் ஒரு ஜஸ்ட் ஒரு ஸ்கேப் கோட்டா யூஸ் பண்றாங்க அவங்க ஓன் குடும்பத்தினரை. இதுதான் அவங்க குடும்பத்தினருக்கே ஒரு அவல நிலை. ஸோ இன்னைக்கு தமிழ்நாடுன்றது ஒரு குடும்பத்தோட சொத்து. இன்னைக்கு தமிழ் மக்கள் ஒரு குடும்பத்துக்கு குத்தகை விடப்பட்டிருக்காங்க. தமிழ்நாடு ஒரே ஒரு குடும்பத்துக்கு குத்தகை விடப்பட்டிருக்கு திமுகவோட ஆட்சியில. அதாவது திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் மட்டும்தான் இன்னைக்கு ஆட்சி எடுக்க முடியும். அவர் ரத்தத்துல பிறந்த ஒருத்தர் மட்டும்தான் இன்னைக்கு தமிழ்நாட்டை ஆள முடியும். அப்படின்ற ஒரு அவல நிலை இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு. தமிழ்நாடு பலாத்காரம் செய்யப்பட்டது திமுகவின் கொடுங்கோல் ஆட்சியில், துரோக மாடல் ஆட்சியில். மேம், நாயனா நாகேந்திரன் அவர்கள் பிஜேபி தரப்புல இருந்து திமுக நிறைவேற்றாத வாக்குறுதி எல்லாத்தையுமே வரிசையாக பட்டியலிட்டு ஒரு அறிக்கையாக வந்து வெளியிட்டுருக்காரு. அதில் அவர் அடுத்து என்ன மென்ஷன் பண்ணியிருக்காரு அப்படின்னா, அங்கன்வாடி மற்றும் சத்துணவு தொழிலாளர்களுக்கும் நாங்கள் பணி நிரந்தரம் செய்து கொடுப்போம்
அவங்களுக்கும் அந்த வாழ்வாதாரத்தை நாங்கள் வந்து நிரந்தரம் பண்ணி கொடுப்போம் அப்படின்ட்டு வாக்குறுதி வந்து கொடுத்துருக்காங்க. 385வது வாக்குறுதி போல அது. பட் அதையுமே வந்து பண்ணலை. இவங்களாவது போராட்டம் பண்ணுறாங்க, மற்ற செக்டர்ஸாவது. பாவம், அது அவங்க டெய்லியுமே ஸ்கூலுக்கு போகணும், அதை பார்க்கணும், அங்கன்வாடியை பார்க்கணும், சத்துணவு இது பண்ணணும், இதுலேயே அவங்க லைஃப் வந்து போயிட்டுருக்கு. அவங்க போராட்டம் கூட வந்து பண்ணலை. ஸோ நாயனா நாகேந்திரன் முன்மொழிகிற இந்த வழி எப்படி வந்து பார்க்குறீங்க? எல்லா வாக்குறுதியுமே முக்கியமானது எல்லாத்தையுமே வந்து கொண்டு வருது. திமுக தரப்புலேருந்து இதுக்கு பதிலே வந்து சொல்ல மாட்டாங்க. சொன்னாலும் நாங்கள் நிறைவேற்றிட்டோம் அப்படின்ட்டு வேறு வாக்குறுதி எல்லாம் தான் வந்து சொல்கிறாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது இன்னைக்கு மக்களுக்காக செயல்பட்டாதானே திமுக. அவங்க இன்னைக்கு தமிழக முதலமைச்சர், பேப்பர் முதலமைச்சர், பேருக்கு முதலமைச்சர், ஸ்டிக்கர் முதலமைச்சர் திரு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் வெறும் பேப்பர்ல ஒரு முதலமைச்சர். இன்னி வரைக்கும் 4.5 ஆண்டு ஆட்சியில அவர் ஒரு திமுகவோட தலைவரா தான் அந்த இடத்துல உட்கார்ந்துருக்காரே தவிர ஒரு தமிழகத்தின் தலைவரா, தமிழகத்தின் முதலமைச்சரா அங்க உட்காரலையே. அப்படி தெருவுக்கு வந்து போராடணும்னா மொத்த தமிழ்நாடே தெருவுல தான் இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு அவங்க கொடுத்த எந்த வாக்குறுதியும் நிறைவேற்றல. திரு நயினா நாகேந்திரன் அவர்கள், பிஜேபி மாநில தலைவர் திரு நயினா நாகேந்திரன் அவர்கள் அதை வலியுறுத்திட்டே இருக்காரு. தினமே அதை பத்தி சோசியல் மீடியால போட்டே இருக்காரு. ஸோ இன்னைக்கு தூய்மை பணியாளர்கள் போராட்டம் தொடர்ந்து நடத்திட்டு இருக்காங்க, பார்த்துட்டு இருக்கோம். ஏன்னா அவங்க வாழ்வாதாரம், நீங்க சொன்ன மாதிரி அங்கன்வாடி பணியாளர்கள் அவங்களுக்கும் வாழ்வாதாரம். இவங்கெல்லாம் அடித்தட்டு மக்கள். அரசு இருக்கிறதே எதுக்கு? அங்கன்வாடி பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அரசு போக்குவரத்து பணியாளர்கள், செவிலியர்கள், இப்படி லிஸ்ட் நம்ம போட்டுட்டே போலாம். இந்த ஒரு மீட்டிங் போறாது அப்படின்ற மாதிரி யாருக்குமே பணி நிரந்தரம் பண்ணல. ஆசிரியர்கள் இவ்வளவு வெக்க கேடுக்கு இன்னைக்கு கல்வி முப்பெரும் விழா. எனக்கு பார்த்த உடனே சிரிப்பா வந்துருச்சு. ஆசிரியர்களோட கதி கலங்கின நிலைமை என்ன? இன்னைக்கு அரசு பள்ளிகளோட நிலைமை என்ன? 200 மேற்பட்ட அரசு பள்ளிகளை மூடி இருக்காங்க. அதுதான் திமுகவோட சாதனை பட்டியல், சோதனை பட்டியல். இவ்வளவு கேவலமான ஆட்சி பண்ணிட்டு இவங்க வந்து கல்வி முப்பெரும் விழா. அதுல வேற நம்ம திரு அன்பில் மகேஷ் சொல்றாரு, ஓப்பனிங் ஸ்பீச், ஓப்பனிங் டாக்கே, கல்வியும் தூய்மையும் இங்க இரு கண்கள். கல்வி இன்னைக்கு தமிழ்நாட்டில் எவ்வளவு ஒரு அடித்தட்டு நிலைமையில, கேவலமான நிலைமையில இருக்குன்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அரசு பள்ளிகள் மூடாத குறை, ஆசிரியர்கள் இல்லை, சரியான பாட கிளாஸ் சரியா நடக்கிறது இல்லை, அரசு பள்ளிகள்ல பில்டிங்கே இடிஞ்சு விழுற நிலைமையில இருக்கு, டாய்லெட் வசதி இல்லை. எப்படி பிள்ளைங்களை அனுப்புவாங்க? எப்படி பிள்ளைங்களை அனுப்புறாங்க? இவர் தான் துபாய், சிங்கப்பூர் அது இதுன்னு போயிட்டு வராரு. அங்க எப்படி எல்லாம் நடக்குதுன்னு பார்த்துட்டு வர மாட்டாரா? கேவலமா இல்லையா? அங்க இருக்கிற பிள்ளைங்கெல்லாம் எப்படி ஒரு தரமான கல்வியில இருக்கு, நம்ம ஊர்ல எப்படி இருக்கும்னு நினைச்சு பார்க்க மாட்டாரா? அங்கெல்லாம் போயிட்டு வந்து ஏன் அங்க இருக்கிறத கொஞ்சம் ஐடியாஸ் இம்ப்ளிமெண்ட் பண்ண வேண்டியதானே? தனக்காவும் தெரியலன்னா வேற எங்கேயா பார்த்து வந்து பண்ண வேண்டியதானே? 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்கல்ல 4.5 வருஷம் ஆட்சியில. இதை வச்சு அரசு பள்ளிகளை எவ்வளவு மேம்படுத்தி இருக்கலாம், அரசு மருத்துவமனைகளை எவ்வளவு மேம்படுத்தி இருக்கலாம். ஏன் அது நடத்தல? இன்னைக்கு இது ஒரு பெரிய கேள்விக்குறி. இவ்வளோ லட்சம் கோடி எங்க போச்சு? திமுக மினிஸ்டர் பாக்கெட்ல போயிடுச்சு. இதுதான் இன்னைக்கு தமிழ்நாட்டோட அவல நிலை. சோ இதுக்கு கல்வி முப்பெரும் விழாவர். அப்படி மக்கள் வந்து ஒவ்வொரு உரிமைக்கும் போராடணும்னா அப்ப அரசு எதுக்கு? நான் ஒரு தமிழ்நாட்டு குடிமகனா இன்னைக்கு நான் தெருவுல இறங்கி போராடினாதான் எனக்கு உரிமையா கிடைக்க வேண்டிய விஷயங்களே கிடைக்கும்னா அப்ப அரசு எதுக்கு? எதுக்கு ஒரு அரசாங்கம்? எதுக்கு ஒரு மினிஸ்ட்ரி? அப்போ they are defect. ஒரு செயல் இழந்த ஒரு அரசாங்கம், ஒரு திறமையற்ற அரசாங்கம். ஒரு அரசாங்கத்தை எப்படி நடத்துறதுன்ற திறமை இல்லை அவங்களுக்கும் சரி, அவங்களோட அமைச்சர்களுக்கும் சரி. ஒரு தூய்மை பணியாளர்கள் போராட்டத்துல ஒரு அறநிலைத்துறை அமைச்சர் வந்து பேசுறார். என்ன காமெடி இது? திரு கே நேரு அவர்கள் எங்க போனாரு? அவர் திருச்சியில இருக்காரு அந்த டைம்.
ஒரு தூய்மை பணியாளர்கள் இஷ்யூல திரு தங்கம் தென்னரசு வந்து அறிக்கை விடுறாரு. என்ன இது? என்ன அரசாங்கம் இது? இது ஒரு ஜோக்கர் அரசாங்கம். தமிழ்நாட்டு மக்களை இழிச்ச வாயின்னு நினைச்சு நம்ம என்ன வேணா பண்ணலாம். இதுக்கு மேல கேள்வி கேட்டா அவங்களோட ஆளுமுறை, அடக்குமுறை, அவங்க அமைச்சர்களோட ஆணவ பேச்சு. மீடியா வந்த உடனே மீடியா என்ன வேலையத்தான் உட்காந்துருக்க. ஒவ்வொருத்தரும் பாவம் ஒரு இடத்துலயும் அவ்வளோ எக்யூப்மெண்ட்டா அதை இது தூக்கி அலைஞ்சிட்டு நாள் பூரா தண்ணி சாப்பாடு எதுவும் சரியா கிடைக்காம அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ எடுக்க வந்தாங்கன்னா மைக்கு தள்ளுறது. இதுக்கெல்லாம் நாங்கள் பதில் சொல்ல முடியாது. அன்னைக்கு திரு சேவகர் பாபு அவர்கள் என்ன சொல்றாரு? காது கேட்கல. தூய்மை பணியாளர்கள் பத்தி ஒரு போராட்டத்தை பத்தி கேட்கும்போது காது கேட்கல எனக்கு. சோ இந்த அளவுக்கு ஒரு அராஜக ஆட்சி, திமுகவின் துரோக மாடல் ஆட்சி. இது 2026 ஒழிஞ்சே தீரணும். தமிழகம் காப்பாற்றப்படணும்.